Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3லேருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம் நிறையா போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சம் நம்பர் 11. கொஸ்டின் என்னென்னா, ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி பிளாக்ஸ் A, B and C shown in the figure. ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பிளாக்கை டேபிள் மேலே வச்சுருக்காங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இந்த கார்னரில் எழுதிக்கலாம். ஸோ உங்களுடைய டேபிள் இருக்குது. ஓகேவா? டேபிள் மேலே 1 2 3 3 பிளாக் ABC அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இதில் இருக்க என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு டேபிளோ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸோ இருக்குன்னா அதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம், நார்மல் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கோம். எப்பயும் போல் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது 2 மெயின். இது போக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அது எந்த ஆப்ஜெக்டோட கான்டாக்டில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த 3 ஃபோர்ஸ் தான் இதில். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் ஏக்கு பார்க்கலாம். ஏல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஸோ திஸ் இஸ் பிளாக் ஏ. ஸோ பிளாக் ஏல என்னது, இது எது மேலே இருக்குது? பிளாக் ஏ பீன்ற பிளாக் மேலே ஏவை வச்சுருக்கோம். அப்போது பியில் இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். ஸோ உங்களுடைய இதில் பாருங்களேன். அது போக பியிலேருந்து வர என்ன ஃபோர்ஸாக இருக்கும்? இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். இட் வில் பி ஏ நார்மல் ஃபோர்ஸ். அது போக ஏல இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இது வந்து எம் ஏன்றதுனால ஏஜின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்வர்ட் டைரக்ஷனுக்கு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எதனால் வருது? பினால் வருது. ஸோ அதனால் இங்கே போடும்போது என்பின்னு போட்டிருப்பாங்க. பாருங்களேன், ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் ஏ வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் MAG, அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் பி, அதனால NB. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான் எப்பயுமே. ஒருவேளை இந்த இது இல்லை அப்படின்னா இது வெறும் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் பின்றது. அது மேலே ஏ வச்சுருக்கேன். அப்போ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். பட் இங்கே என்ன, நார்மல் ஃபோர்ஸ் வந்து பினால பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பிக்குரியது பார்ப்போமா? பிக்குரியதில் என்னென்ன வரும்? எப்பயும் போல் டவுன்வர்ட்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் MBG, பி பிளாக்கோடைய மாஸ்னால இது சென்டரில் இருக்குது. அப்போது சிக்கு மேலே இருக்குது. ஏலேருந்தும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வரும். ஓகேவா? அப்போது எக்ஸ்ட்ராவாக 2 வருது. அப்போ என்னென்ன வரும்? ஏலேருந்து வர டவுன்வர்ட் ஃபோர்ஸும் சிலேருந்து வர நார்மல் ஃபோர்ஸும் வரும். ஸோ அதான் உங்களுக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். Downward gravitational force exerted by the gravity MBG. அடுத்து downward force exerted by the block A. ஏலேருந்து வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏலேருந்து வர நார்மல் ஃபோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் அதை NAன்னு போட்டிருப்பாங்க. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கும் மேக்னிடியூட். ஸோ அதனால் இன்னொரு ஆரோ மார்க் உள்ளே தள்ளி போட்டிருப்பாங்க. நம்ம முதலே சொல்லியிருக்கோம், அந்த ஆரோ மார்க்கோடைய லென்த் வச்சு தான் அதோடைய மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட இந்த நார்மல் ஃபோர்ஸ் கம்மி, அதனால் குட்டியாக போட்டிருக்கோம். ஸோ அப்போது ஏலேருந்து வர அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை போட்டாச்சு, பியோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போட்டாச்சு, சிலேருந்து வர அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் போடணும். இந்த லென்த்தும் ஈக்குவலாக போடணும். அப்போ இது என்னது? நார்மல் ஃபோர்ஸ் டியூ டு சி, அவ்வளோதான். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்குரியது பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்? எப்பயும் போல் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் MCG. சி டேபிள் மேலே தான் இருக்குது. அப்போ அதுலேருந்து வர நார்மல் ஃபோர்ஸ், அது போக பியிலேருந்து வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ். பியிலேருந்து வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பியோடைய நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதை விட சின்னதாக NB, மேலே உங்களுக்கு N டேபிள், இந்த லென்த்து போடணும், இவ்வளோ தூரத்துக்கு வரும் N டேபிள்.
ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் எடுத்து எழுதிடலாம். புரிஞ்சிருச்சா? ஏ கன்சிடர் பண்ணும்போது கீழே உள்ளதை பார்க்காதீங்க, பி மேலே இருக்கு. அப்போ எப்பயுமே ஏல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எல்லாத்துலேயுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துடும். சரி, அதில் எடுத்து எழுதிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா. அது போக மீதி இருக்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஏ குறியீடு பார்க்கும்போது பி மேலே இருக்கிறனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பியிலேருந்து வர நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால அதை என்பி மென்ஷன் பண்ணிக்குவோம். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வர்றது எதுனால? பினால. நெக்ஸ்ட் பி எடுக்கும்போது சிலேருந்து வர ஃபோர்ஸும் உண்டு, ஏலேருந்து வர ஃபோர்ஸும் உண்டு. சிலேருந்து வர்றது என்னது? நார்மல் ஃபோர்ஸ். அதனால அது என்சின்னு போட்டாச்சு. ஏலேருந்து வர்றது என்னது? அதுவும் உங்களுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸு. பட் அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏவோடைய நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதனால இங்கே போட்டிருக்கோம். பட் இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது, அதனால கீழே போட்டிருக்கோம். ஏன் இதுவும் நார்மல் ஃபோர்ஸ் தானே மேலே போடல அப்படின்னு கேட்காதீங்க. இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸு ஏவோட நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல், அதனால டவுன்வர்டில் என்னன்னு போட்டிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் சி குறியது பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே இருக்கு, பியிலேருந்து வர ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ பியிலேருந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வரும், அது பியோடைய நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நம்ம என்பியை கீழே டைரக்ஷனில் பார்த்த மாதிரி போட்டிருக்கோம், கிராவிட்டியோட சேர்த்து. ஓகேவா? டேபிள்லேருந்து வர நார்மல் ஃபோர்ஸை என் டேபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொடுத்துருக்க டயக்ராமுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து எழுதிட்டு அதுலேருந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட்டு இதை வச்சு தான் அடுத்து நிறையா டீட்டெயில்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.